இப்போ இருக்கிற பதட்டமான சூழ்நிலையில் பரிசோதனை அப்படின்னும் போதே நமக்கெல்லாம் பகிர்ந்தது இல்லையா? இந்த கொரோனா வைரஸ் தாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லாருமே சின்ன ஒரு தும்பல், இரும்பல், காய்ச்சல் அப்படின்னா எடுத்த உடனே குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அடுத்த நிமிஷமே எங்கே போய் நிற்போம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனால் இப்போல்லாம் அச்சச்சோ நான் போக மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, சொல்லவும் செய்கிறாங்க. அதனால் அவங்களோட மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரி இன்றைய தலைப்பு பரிசோதனை. யாரும் பயப்படாதீங்க, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பதற்றத்தின் உச்சம் பரிசோதனை தானே, இதோ உங்களுக்காக பரிசோதனை. நான் சென்றேன் ஏதோ நடக்கும் என்று. நான் நினைத்தது போலவே இருந்தாலும் நான் என்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டேன். நான் என்ன செய்வதென்று தெரியாமல், நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நான் இருந்தேன் ஏதோ நடக்கும் என்று. நானாகவே தான் சென்றேன், இருந்தாலும் நான் இருந்தும் இல்லாமலும் இருந்தேன். நான் மறுத்திருந்தால் என்ன நடக்கும்? நான் மறுக்காமல் இருந்திருந்தால் என்ன நடக்கும்? நான் என்னை மறந்த நிலையிலும் இல்லை, நான் என்னை மறக்கும் நிலையிலும் இல்லை. இருந்தாலும் அனைத்தும் இனிமையாக முடிவுற்றது. நாம எப்பவுமே ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. இந்த பரிசோதனையும் நடப்பதெல்லாம் ஒரு நன்மைக்கே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.